உங்க வாழ்க்கையில நீங்க பலரை நம்பிருப்பீங்க, நண்பரை நம்பிருப்பீங்க, குடும்பத்தை நம்பிருப்பீங்க. எல்லாம் கைவிட்டு விலகி ஓடி போயிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்துக்கு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். நிச்சயம் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. விசுவாசம் நவம்பர் மாசத்துல பேசுற வார்த்தை என்ன? ஒரு நம்பிக்கை அத்தனை மேல வச்சுட்டீங்க, நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். முதலாம் தேதிக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரம். நவம்பர் மாசத்துக்காக தேவன் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மேல கண்களை மூடி நாம் செபிக்க போல் கர்த்தர் இன்றைக்கு பேசப்போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தாவே, இந்த முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரம். நவம்பர் மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கேட்கிற குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கர்த்தாவே ஆண்டவரை பெருகும்படிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் தடைகள் மாற்றமைத்த வழிகளை கர்த்தாவே தேவன் திறக்கப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நிகழ்ச்சி பார்க்கிற குடும்பத்தில் நன்மைகள் பெருகும்படி, ஆயுசு பெருகும்படி, நல்ல சுகம் பெருகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே வியாதிப்பட்ட மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வியாதி கர்த்தர் முற்றிலுமாய் கர்த்தாவே குணமாக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், அந்த வாலிபருக்காக செபிக்கிறேன், அந்த முதிர்ந்த மக்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் யாவரை தேவன் தாமே சுகமா வைத்திருக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். இன்னைக்கு நீ கொடுக்கப்பட்ட கர்த்தாவே இந்த வேத வாசிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி கர்த்தாவே வெளிப்படும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. நீ கொடுக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தாவே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நவம்பர் மாசம் ஆண்டவரே என்னோடு பேசும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. எல்லா சூழ்நிலை கர்த்தர் ஆண்டவரே மாற்றம் வைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். என் தேவன் நடத்துவீராக. உடைய கிருபை தங்கியிருக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே யாவரையும் மூடி மறைக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. என் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. என் தேவனும் தாபரமே. ஆமென். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வல்ல சர்வத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நவம்பர் மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீ கொடுக்கிற வாக்குத்த வார்த்தைகளோடு பேசும்படியா செபிக்கிறேன். வார்த்தை கொடுப்பீராக. உடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடிமை தாழ்த்தி செபிக்கிறேன். நீர் பேசுவீராக. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் இந்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். வாசிக்கிறோம். சங்கீதம் 22:4-5 வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிப்போம்.
எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு கூர்ந்து கவனிங்கள். எங்கள் பிதாக்கள், நம்முடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 3 சந்ததி. கர்த்தருக்கு 3 பேரும் தேவத்தை விசுவாசம் வைத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை வைத்தாங்க. ஆண்டவர் உலகத்தை நம்பல, இயேசுவை கர்த்தர் நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தாங்க. ஆண்டவரே, நம்பிக்கை வீண் போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நான் விசுவாசிக்கிறபடி இந்த வார்த்தையில் கேட்கவும் நம்பிக்கை இருக்காது, வீண் போகாத இயேசுவின் நாமத்துல. அதான் வசனம் வாசிக்கிறோம். திரும்ப ஒரு முறை வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்கள் வாசிப்போம். பாருங்க, எங்கள் பிதாக்கள். நம்முடைய பிதாக்கள் யாரு? முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கர்த்தர் சுதன் அந்த 3 பேர் கர்த்தரத்துல நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் நம்பினார்கள், யெகோவா நம்பினார்கள். அவர் ஒரு கால வாழ்க்கை வெட்கப்பட்டு போக கர்த்தர் தப்பு வைத்தார், காத்த. கர்த்தர் சுதன் அதே தேவனோட தேவனா இருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். நம்பிக்கை வைத்தார்கள். என்ன செய்தாங்க? உலகத்தை நம்பல, மாம்சத்தை நம்பல, கர்த்தரை நம்பினாங்க, தேவனை நம்பினாங்க. நம்பிக்கை ஒரு கால் வீண் போகவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரம், அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்க பலரை நம்பி, நண்பரை நம்பியிருப்பீங்க, குடும்பத்தை நம்பியிருப்பீங்க, நீங்க பெற்ற பிள்ளையை நம்பியிருப்பீங்க, உங்க படிப்பை நம்பியிருப்பீங்க, உங்க பணத்தை நம்பியிருப்பீங்க, சொத்தை நம்பி எல்லாம் கைவிட்டு விலகி ஓடி போயிட. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்துக்கு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தர் நிச்சயம் நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. விசுவாசம் நவம்பர் மாசத்துல கர்த்தரோட பேசுற வார்த்தை என்ன? ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சுட்டீங்க, நம்பிக்கை வீண் போகவே போகாது. இந்த 66 புஸ்தகத்திலும் யாரும் தோற்று போகல, நம்பிக்கை வைத்தாங்க. ஆபிரகாம் நம்பிக்கை விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு சோர்ந்து போகாம சந்தோஷமா இருங்க. அந்த வசன வாசியம். என் பிதாக்கள் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள். வாசியுங்கள். நம்பின அவர்களை யாரு? முற்பிதாக்களாகி ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு நம்பினா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பினவர்கள் என்ன பண்ண? ஒரு காலம் வெட்கப்பட்டு போகல. ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகல, ஈசாக்கு வெட்கப்பட்டு போகல, யாக்கோபு வெட்கப்பட்டு போகல. அவன் நம்பிக்கை ஒரு காலம் கெட்டு போகவே இல்லை. அன்பு தேவச்சனவே, வானத்திற்கு பூமிக்கு மேலே ஒரே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு பெருசு மட்டுமே. ஆண்டு சொன்ன விசுவாசிக்க தேவச்சனமே, இந்த வார்த்தை கர்த்தரோட பேசுறாருன்னா நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்து. வாசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பின அவர்களை யாரு? முற்பிதாக்கள் நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவித்தாரா? கர்த்தர் எத்தனை சோதனை உண்டாயிற்று, கர்த்தர் விடுவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்க விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழ போறீங்க. விடுவிக்கப்பட்ட தேவஜனமா இருக்க போறீங்க. ஒரு காலம் நீங்க தவறி போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. கர்த்தர் விடுவிக்க வளர்ந்து நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீங்கள் விடுவிக்கப்பட போறீங்க. தேவனுக்காக கர்த்தருக்கு முன்பா பெரிய சாட்சியா நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல 5ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்டு யாரை நோக்கி கூப்பிட்டு? ஒரு மனுஷனை கூப்பிடல. என் அன்பு சகோதரம், இந்த உலகத்துல உன் ஜெபத்தை கேட்கிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த வசனம் வாசிக்கிறோம். 22:5 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தப்பினாங்க. கர்த்தருக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை காற்று வீசினாலும் யாரை கூப்பிடுறீங்க? இயேசுவை கூப்பிடுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, சகோதரியே, அன்பு ஊழியக்கார மகனே, நீ ரொம்ப சோர்ந்து இருக்க வாழ்க்கையில. இந்த 10 மாசம் கடந்து போச்சு இயேசு நாமத்தில். இந்த 10 மாசம் யார் காப்பாத்துறது? கர்த்தர் தான் காப்பாத்தினாரு. நீ சாப்பிடுற மருந்து மாத்திரை விட உடைய ஜீவனை கொடுத்து காப்பாத்துது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருங்க. வசனம் வாசிக்கிறோம். இயேசு நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கூப்பிட்டு கொண்டே மனுஷன் கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, யாரும் நம்பி நீ ஏமாந்து போகாது. ஏமாந்து போயிருக்கீங்களா? குடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீ ஏமாந்து போக மாட்டீங்க. இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கை பெரிய நம்பிக்கை உண்டாகும் போது கர்த்தருக்கு நவம்பர் மாசத்துல கர்த்தருடைய வசனம் என்ன? வசனம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல உம்மை நம்பி இயேசுவை நம்பி, உம்மை நம்பி வெட்கப்பட்டு
போகாதிருந்தார்கள். வெட்கப்பட்டு போகாதிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளே, உன் ஜீவன் பையன் யாரை நம்பணும்? கர்த்தர் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் நம்ப வேண்டாம், உலகத்தை நம்ப வேண்டாம், பணத்தை நம்ப வேண்டாம். எல்லாம் கைவிட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். இந்த கடைசி காலத்துல உன் ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவர் தான், குடும்பத்துக்கு அதிபதி ஆண்டவர் தான். நாம் விசுவாசிக்கிறோம். அவன் நம்பி என்ன பண்ணா? வெட்கப்பட்டு போகாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிட்டாங்க ஆண்டவரே, கர்த்தர் விடுவித்தாரு. நம்பனாங்க, கர்த்தர் காப்பாத்தினாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல உன் நம்பிக்கை ஆண்டவர் தான். நவம்பர் மாசத்துல கொடுக்கிற வசனம் இன்னைக்கு என்ன? 22:4-5 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை முக்கியம் நம்பினாங்க, விடுவிக்கப்பட்ட கர்த்தர். தானியேல் நம்பினாரு, ஸ்தோத்திரம். தாவீது நம்பினாரு, எல்லாம் நம்பினாங்க. இயேசுவை விடுவிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. அக்கினி சூளை காப்பாற்றப்பட்டாங்க, சிங்கக்கேபி காப்பாற்றப்பட்டாங்க. யார் காப்பாத்துறது? தேவன் தான் காப்பாத்தினாரு. ஏன்னா அவனுடைய மாம்சம் நம்பிக்கை வைக்கிற கர்த்தர் நம்பிக்கை வச்சாங்க. அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம் சூழ்ந்து கொண்டு வருகிறது. நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, பயந்து உட்கார்ந்து இருக்கிற, கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, கண்ணீர் விட்டு உட்கார்ந்து இருக்கிற, உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, எனக்கு யாருமே சொல்லி கவலையப்படாத சகோதரி, சகோதரன் கவலைப்படாத. பணத்தை இழந்து போயிருக்கிறார், நீ திரும்ப பெற்றுக்கொள்ள போறேன். இந்த நவம்பர் மாசம் கத்து கொடுக்கிற வசனம் இன்றைக்கு என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை நீ கேட்கும் போது வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். யாரை கூப்பிடணும்? இயேசுவையே கூப்பிடணும். அல்லேலூயா. அவர் கூப்பிட்டு கொண்டே இரு, விடுதலை கிடைக்கும். கூப்பிட்டு கொண்டே இரு, நீ தப்புவிக்கப்படுவே. கூப்பிட்டு கொண்டே இரு, வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு நிச்சயம் சோர்ந்தே போக வேண்டாம். இந்த வசனம் வாசிக்கிறோம், திரும்ப வாசிக்கிறோம். 22:4-5 திரும்ப வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டம் வந்தா நம்பிக்கை வச்சாங்க. ஒரு தானியேல பாருங்க, தேவன் நம்பிக்கை வைத்தான். சிங்கக்கேபிக்கு போனா, திரும்ப உயிரோடு வெளியே வந்தான். கர்த்தர் காப்பாத்தினாரா? அதே விசுவாசிக்கிறேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். வசனம் வாசிக்கிறோம். நம்பின அவர்களை யார முற்பிலக்கு நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுத்தாரா? விடுத்தாரு. நான் விசுவாசிக்கிறேன். 66 வெட்கப்பட்டு போக அன்பு தேவச்சனமே, ஒரே நம்பிக்கை இயேசு. அவரை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை சேர்ந்து கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க, அசைக்கப்படவே மாட்டீங்க. அதான் வசனம் வாசிக்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்டாங்க. யுத்தம், கலகம், குழப்பம், பிரச்சனை, ஜெயிலு, சண்டை எல்லாம் சிறை ஏற்பட்டது. எல்லாச்சும் கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் வானத்தில் இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு கர்த்தர் சேனையை அனுப்புவாரு. நான் விசுவாசிக்கிறேன். யுத்தம் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ண போற கர்த்தர் சுத்துறோம். யுத்தம் கர்த்தரோட நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் விடுவிக்கும்படி வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மிகுந்த தைரியமா இருங்க, மிகுந்த சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் செய்து முடிப்பவர்களுக்காக. ஏதாச்சும் இழந்து போயிருக்கீங்களா? சொத்தை இழந்து திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்கு மகிமை. சொத்தை யாரு ஏமாற்றி எடுக்க முயற்சி பண்ணாலோ அவங்க தோற்று போவாங்க. கோர்ட்டு கேஸ் தோற்று போவாங்க. கர்த்தர் கிரியை செய்ய அன்பு தேவசனமே, யாரும் அதை பறிக்க முடியாது. தப்பான பொய் சொல்லி டாக்குமெண்ட்ஸ் மாத்தி ஏமாற்றி வாங்கினாங்களா? திரும்ப நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நீங்க ஜெயிச்சு வெற்றி பெற போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உன் நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கீங்க. நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகவே போகாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரை கூப்பிட்டு கொண்டிருங்க. நீ கூப்பிட 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 ஜெயம் கிடைக்கும். நீ கூப்பிட 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 சமாதானம் கிடைக்கும். இயேசு கூப்பிட 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 உன் நம்பிக்கை பெருகிச்சே இருக்கு. நீ கர்த்தரை கூப்பிட கூப்பிட நிச்சயமாவே உன் ஐஸ்வர்யம் பெருகிச்சே இருக்கு. ஜப வாழ்க்கை பெருகிட்டே இருக்கு. இந்த வார்த்தை கேட்டபாடு இந்த மாசம் நீங்கள் சமாதானம். வசனம் என்ன தெரியுமா? நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தாங்க. நாம் விசுவாசிக்கிறோம். இந்த 66 புத்தகம் யாருமே வெட்கப்பட்டு போகவில்லை. யாருமே தோற்று போகல. யாரும் நம்பினாங்க தெரியுமா? பட்டயத்தை நம்பல, தன் பலத்தை நம்பல, தன் பணத்தை நம்பல, கர்த்தரை நம்பினாங்க. நீங்க நம்பிக்கொண்டே இருங்க. முடிவு ஜெயம கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு. வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கை வைத்து ராமன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தான் மகத்துவ வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். நவம்பர் மாசத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதிக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரியும். இந்த வார்த்தை கேட்ட மக்களை கர்த்தாவே, எல்லா சோழக்கத்தை மாற்றமைத்து கர்த்தாவே என் தைரியப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துல இறங்கி போகும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி போகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ரட்சகரே, அன்புள்ள பிதாவே, நீ ஜெபத்துக்கு எடுக்க பதிலை கொடுக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்து முடிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தாவே நம்பிக்கை பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறேன்.
நான் மனுஷன் நம்பலப்பா, உண்மை நம்பி நான் செய்யறாண்டவர். கர்த்தர் வாக்கியம் பண்ணி கொடுப்பீராக, என் தேவன் செய்வீராக, செய்து முடிப்பீராக. வழிகளை திறக்கும்படியாக செபிக்கிறேன். கரைகளை மாற்ற வைத்து கத்தாவே இந்த விசாரத்தை உண்டாக்கி தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கும். கேட்டு குடும்பத்தை கத்தாவே கோடி மடங்கும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். ஆண்டவர் நடத்துவீராக. இந்த கிருபை யாவரையும் தாங்கட்டப்பா. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வமானங்களையும் மறுவாதே. கர்த்தர் தாம் நம் யாவர் கோடி மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.